ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லியன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ பீஃப் வாங்கி இது மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த டிஷ்ஷை பொறுத்தளவில் கறி வேக வைக்கும் போதே இஞ்சி நிறைய தட்டி போட்டு ஒரு 50 கிராம் இஞ்சி தட்டி போட்டு ப்ளஸ் பூண்டும் தட்டி போட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பீஃபோட ஸ்மெல்லெல்லாம் எடுத்து விடும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அரோமாவும் கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும், ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு தட்டி கறியில் சேர்த்து போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதனால் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும், நல்ல வாசனை போகணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இந்த கறியை சேர்த்துக்கலாம், வேக வச்ச கறி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருந்தாலும் இது நான்வெஜ் இல்லையா, அதனால நம்ம நிறைய மஞ்சள் சேர்த்துக்கிறது நல்லது. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், நல்ல வாசனை கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இந்த டிஷ்ஷை இப்படி நல்லா கொதிக்க விடுங்க, மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வாசனை போகணும். அதே சமயம் இந்த தண்ணியும் வற்றணும், ஏன்னா இது சுக்கா, அதனால் தண்ணியுமே வற்றி வரணும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃபைனலி பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.